அண்மைச் செய்தி. ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என அமித்ஷா கேட்டதாக RS பாரதி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கல. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்திருந்தார். மதுரையில அவர் பாஜகவுடைய கூட்டத்தில் பேசும் பொழுது அவர் பேசிய பேச்சுகளுக்கு பதில் தரும் வகையில திமுகவினுடைய அமைப்பு செயலர் RS பாரதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற பாஜகவின் அஜெண்டாவை போலவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒரே ஆள் ஒரே பேச்சு என்ற ரீதியில் பேசி வருவதாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய RS பாரதி தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியவில்லை என வருத்தமாக இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். கடந்த பிப்ரவரியில் கோவைக்கு வந்த போதும் இதே டைலாக் தான் அமித்ஷா பேசினார் என்றும் விமர்சித்திருக்கிறார். தமிழ் மொழி மீது தமிழர்கள் மீதும் அமித்ஷா காட்டும் அக்கறை என்பது பசுந்தோல் போர்த்திய புலி என்று விமர்சிக்கக்கூடிய RS பாரதி கடந்த ஒடிசாவுடைய சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாஜக பயன்படுத்திய அந்த பிரச்சார வியூகங்களை கேள்விக்குள்ளாகி விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒடிசா நடைபெற்ற தேர்தலின் பொழுது அங்கு பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய புதையல் சாவியை தமிழர்கள் எடுத்து சென்று விட்டார்கள், தமிழர்கள் திருடர்கள் என்ற போர்வையில பேசியதும், அதே நேரத்துல நவீன் பட்நாயக் உடன் இருக்கக்கூடிய நெருக்கமான அதிகாரி தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதனால் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒடிசாவை ஆள்வதா எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றெல்லாம் பேசிவிட்டு தற்பொழுது தமிழர்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் அக்கறை இருப்பது போல அமித்ஷா நாடமுகம் ஆடுகிறார் என்று RS பாரதி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டிலும் அவர்கள் ஆட்சி மாறினால் அது மணிப்பூரை போல மாற்றிவிடுவார்கள் என்று பாஜகவுடைய ஆட்சி அமையும் என்று 2026 பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் அவருடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்து விமர்சிக்கும் வகையிலும் RS பாரதி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் இந்த 4 ஆண்டு ஆட்சியின் மூலமாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு திட்டத்தை கொடுத்து வீட்டின் உள்ளாக சென்றிருக்கிறார் எனவும் பாஜக மற்ற மாநிலங்களை போல இங்கு ஆட்சி அமைக்க முடியாது எனவும் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு தனது விமர்சனத்தையும் கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார் RS பாரதி. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.